ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வேண்டி நிறைய பெண்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பயனாளியாக சேர்த்துருப்பாங்க. ஸோ சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது, அவங்கள பயனாளியாக சேர்த்துருக்க மாட்டாங்க, தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க. ஸோ சிலர் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சு எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு மனு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ 5000 அப்படிங்கிறது எப்போ கிரெடிட் ஆகும், ஸோ என்ன மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக நீங்கள் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர்த்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது திமுகவோட வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதியாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 கட்டங்களாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழகத்தில் செயல்படுத்துகிறாங்க. ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா அதாவது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ முதல் கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1,12 லட்சம் மகளிர்கள் இதில் பயனாளியாக சேர்த்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதில் சேரணும் அப்படிங்கிறது நிறைய பெண்களோட ஒரு கனவாகவே இருந்துகிட்டு இருந்தது. அதுபோல் பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு அந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக மாதம் 1000 வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய கிளம்பி இருந்தது மக்கள் மத்தியில். அதன் அடிப்படையில் 2025 உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. மொத்தம் தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர்த்த செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்களில் மொத்தம் 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணதாக தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி மொத்தம் 17 லட்சம் மகளிர்கள் மறுபடியும் 2ஆம் கட்டத்தில் தகுதிகளின் அடிப்படையில் அவங்கள தேர்ந்தெடுத்து ஸோ இப்போ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 30 தவணைகளாக 1,31,00,000 மகளிர்கள் இந்த திட்டத்தின் கீழே, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே பயனாளியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு காலையில் எல்லாத்துக்குமே அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வரவு வச்சதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா இது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை. அது போக பார்த்திங்கன்னா 2000 அப்படிங்கிறது மே மாதத்திற்கு உண்டான கோடைக்கால சிறப்பு உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உதவித்தொகைன்னு. ஸோ அதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் 5000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது மகளிர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் மேல்முறையீடு பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது டிசம்பர்லேயே அவங்களுக்கு மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆப்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது மொத்தம் 8 லட்சம் மகளிர்கள் மேல்முறையீடு பண்ணதாக அரசு தரப்புலேருந்து கூறப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பிப்ரவரி 13ஆம் தேதிங்கிறது மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு பணம் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீடு செஞ்சவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கா பார்த்திங்கன்னா அந்த 5000 அப்படிங்கிறது வரவு வச்சுட்டே இருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக அந்த மேல்முறையீடு ஆப்ஷன் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க, அது எனேபிளில் இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தேகங்கள். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ண எனக்கு பணம் வரல. ஸோ நான் சிஎம் செல்லுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணியிருந்தேன். அது போக நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கும் அந்த பணம் அப்படிங்கிறது வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது மேல்முறையீடு செஞ்ச எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு குறைதீர்ப்பு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு. ஸோ இது நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அந்த 5000 அப்படிங்கிறது ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் இருக்காங்க. டெய்லியுமே டே பை டே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பண்ணுறாங்களோ 1 by 1, அதாவது இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் முடியுது, ஒரு தாலுக்காவில் வெரிஃபிகேஷன் முடியுதுன்னா ஸோ அடுத்த 2 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வச்சிட்றாங்க. ஸோ 1 by 1 பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ப்ராசஸில் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி எங்கெங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்களோ ஸோ அடுத்த 2 நாளில் அவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது வந்துடுது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதாவது அன்பு சகோதரிக்கு வணக்கம், மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள், உங்கள் வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளோம். இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்புக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அன்பு சகோதரன் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர், டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மெசேஜ் வருது. ஸோ யாருக்கு வருதுன்னா மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் பணம் வரல அப்படின்னா அவங்களுக்கு வருது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா
சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கொரியாக எடுத்துகிட்டு ஒரு குறை தீர்ப்பாக எடுத்துகிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஆன்லைன் மூலமாக டிஎன்சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பணம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா அடுத்த 2 to 3 நாட்களுக்குள்ளே உங்களோட வங்கி கணக்கில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த வங்கி கணக்கு வருங்க, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுறப்ப நான் வங்கி கணக்கே கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் நிறைய கேட்பீங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கு அதில் வந்து குறைதீர்ப்பு கொடுத்துருப்பீங்க. அதன் மூலமாகவும் எந்த வங்கி கணக்கும் நாங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி அமௌண்ட் வரும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டில் எந்த வங்கி கணக்கு லிங்காக இருக்கோ அந்த ஆதார் சீடிங் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ எந்த வங்கி கணக்கு ஆதாரோட லிங்காக இருக்கோ அந்த வங்கி கணக்கு ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆதார் கார்டை வச்சுட்டு தான் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆதாரில் எந்த வங்கி லிங்காக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வங்கிக்கு ஆதார் நம்பர் வச்சு அவங்க பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்கு போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க உங்களோட வங்கி கணக்கு ஸோ ஆக்டிவாக இருக்கா, அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் வரவு செலவில் வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரல அப்படின்னாலும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம், அல்லது நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் போய்ட்டு வரவு வச்சு பார்க்கலாம் ட்ரான்சாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு, அல்லது நெட் பேங்க் இருந்தால் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லா வழிமுறைகளிலும் நீங்கள் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணவங்களாக இருக்கட்டும், மேல்முறையீடு பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 2025 யாரெல்லாம் கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணாங்களோ தகுதிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் தகுதிகள் இல்லை அப்படின்னா மறுபடியும் கவர்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக சிஎம் ஹெல்ப்லைனுக்கு மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் கலைஞ மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த சிஎம் ஹெல்ப்லைன் மூலமாக ட்ரை பண்ணி கொடுத்தோம் குறைதீர்ப்பு. ஸோ அதனால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த 5000 அப்படிங்கிறது பணமாகவே வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே நம்ம சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியே சேர்த்துக்குவீங்க. ஸோ மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.